வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா, இது 3 ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், இது எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பட்டை வகைகள். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். இதில் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பட்டை, அதை உடச்சி சேர்த்துக்கலாம். கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வரட்டும். மட்டன் நல்லா வேகணும். பாருங்கள், நான் மட்டன் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2த்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ புதினா, அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/4 படி அரிசி எடுத்துருக்கேன்.
அதுக்கு தேவையான அளவு பாதி பங்கு தண்ணி ஊற்றி தான் நான் மட்டன் வேக வச்சுருக்கேன். அந்த மட்டனையும் இந்த தண்ணியும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் பாதி பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. இப்போது இதில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி ரெடி. பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், கறி எவ்வளோ அழகாக வெந்திருக்கு மட்டனு. பாருங்கள், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.